திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுக்காவில் மாதரப்பாக்கம் பகுதியில் மாநிலூர் சிப்காட் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்காக ஒரு 2500 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிப்காட்டினுடைய முதல் திட்டத்திற்கும் இரண்டாவது திட்டத்திற்கும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு தடையை விதித்திருக்கிறது. நீங்கள் அப்படியெல்லாம் உள்ளே போக முடியாது, எடுக்க முடியாது அப்படின்ட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்த அந்த பகுதியில் மீண்டும் சிப்காட் திட்டத்திற்கு நிலம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவது என்பது ஏற்புடையதல்ல. 2500 ஏக்கர் என்பது எங்களுடைய விளைநிலங்கள், விளையக்கூடிய நிலங்கள். அங்கே அனைத்து வகையான மரங்களும் பயிரிடப்படுகிறது. அனைத்து விதமான பயிர்களும் பயிரிடக்கூடிய தன்மை உள்ள பூமி அது. அந்த பூமியை, அந்த நிலத்தை, நீர்நிலைகளை, காற்றை மாசுபடுத்துவதற்கு மற்றதற்கு நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே எங்களுடைய வாழ்வாதார இடங்களை நாங்கள் இழப்பதற்கு தயாராக இல்லை. இந்த திட்டமே 2013 நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் கீழ் கூட அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே எந்த காரணத்திற்கொண்டும் 2500 ஏக்கர் நிலத்தில் 2.5 சென்ட் நிலம் கூட நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எந்த விலை கொடுத்தாவது நாங்கள் கடுமையான போராட்டங்களை அடுத்த கட்டமாக எடுத்துச் செல்வோம். பி. துளசி நாராயணன், மாநில செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம்.